சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம சபரிமலை யாத்திரையில் முதல் கோயில் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அச்சங்கோயில். இப்போ அச்சங்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது மணி 5 மணி, காலையில் 5 மணி இருட்டாக இருந்துச்சு. நாங்கள் டீ கடையில் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் விட்டுட்டோம், ஆற்றுக்கு குளிக்க போவோம் அப்படின்ட்டு ஆற்றுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்க, இது ஆறுக்கு போகிற பாதை. கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, சரி அப்படின்னு நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்தோம். விடிஞ்சிருச்சு. இந்த ஆற்றுக்கு போய் குளிக்க போனோம். ஆற்றுல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இவ்வளோ நார்மலாக தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மூலிகை தண்ணினால தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. குளித்தோம், ஆனால் கொஞ்சம் கூட குளிரில் தண்ணி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஆற்றுல போய் குளித்தோம். ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம சாயம்பட வந்தது. அப்புறம் அச்சங்கோயிலில் வந்து நம்ம அன்னதானம் சாப்பிட போனோம். அன்னதானம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும் இல்லாமல் நம்ம நிறையா சாமிக்கு சாப்பிட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம். நிறையா சாமி அன்னதானம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கோயில் வந்து திருமலை கோயில், திருமலை முருகன் கோயிலுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு கோயில், மலை கோயிலாங்காட்டி தமிழ் படம் நிறையா படங்கள் அங்கே எடுத்திருக்காங்க. நிறையா ஷூட்டிங் அங்கே அந்த கோயிலில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. நம்ம தமிழ் படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. ரீசெண்டாகவே புஷ்பாங்கிற படம் வந்து அந்த கோயிலில் வச்சு எடுத்தது. அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த கோயில் நம்ம அச்சங்கோயிலையும் ஐயப்பன் நல்லா சாமி கும்பிட்டு திருமலை கோயிலையும் போய் முருகனை நல்லா தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிட்டு அங்கே முறுக்கு லட்டு கோயிலில் வந்து ஃபேமஸ்ஸு. நாங்கள் முறுக்கு லட்டு எல்லா சாமிகளும் சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்து அங்கே உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோ இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அங்கே ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறது நம்மளோட ஒரு மெமரிஸுக்கு தான். அந்த ஃபோட்டோ வீடியோ பார்க்கும்போது நம்ம அந்த ஞாபகம் வந்து அதிகமாக அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு ஞாபகத்துக்கு தான், ஒரு மெமரிஸுக்கு தான் அந்த நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது. நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படியே கிளம்பி ஆரியங்கா வந்துவிட்டோம். ஆரியங்காவில் வந்து ஐயப்பன் கோயிலில் வந்து நல்லா தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் குளத்துப்புள்ளையில் வந்து குளத்துப்புள்ளை பானை சாமி கும்பிட்டு அங்கே வந்து மீன்கள் நிறையா இருக்கும் ஆறில். நாங்கள் குளிச்சுட்டு மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டு நம்ம சாமி கும்பிட்டோம். குளத்துப்புள்ளை பானை சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அப்படியே எரிமேலி வந்துவிட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அச்சங்கோவில், திருமலை முருகன் கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புள்ளை 4 கோயில் பார்க்க போகிறோம். நம்ம அந்த கோயிலில் போய் நம்ம காலை சாப்பாடு எங்கே சாப்பிட்டோம், மதிய சாப்பாடு எங்கே சாப்பிட்டோம், நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எரிமேலியில் போய் பேட்டை துள்ளினது, பெருவழி போனது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 4 கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டது, நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோம், அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சாமி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம் சாமி. அச்சங்கோயில் ஆற்றுல குளிச்சு முடிஞ்சு சாமி சரணம். போன வருஷம் தண்ணி எப்படி சாமி இருக்கு? சிறப்பாக இருக்குது சாமி. தண்ணி நல்லா மீந்தி ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால நல்லா ஆற்று வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது. நல்லா சுத்தமாக இருக்குண்ணா சாமி? சுத்தமாக இருக்குது. தண்ணி ஓடிக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குண்ணா சாமி? தண்ணி நல்லா குளிரல சாமி. குளிரல? இவ்வளோ பனி வாடகை காத்தடிச்சு ஒன்றும் குளிரல? குளிரல, நல்லா இருக்குது. உள்ளே இறங்குற வரைக்கும் தான். உள்ளே இறங்கிட்டோம்னா நல்லா அதுவும் நம்ம கேரளா தண்ணி வந்து மூலிகை தண்ணி. என்ன சாமி நல்லாயிருக்கும். சாமி சரணம். நம்ம ஏரியாவில் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி மூலிகை தண்ணினால அதனுடைய வெதுவெதுப்பே கொஞ்சம் நல்லா இருக்கு. சாமி சரணம். சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பா. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நீந்தி குடிக்கலாம். எனக்குள்ள சாமி தங்கியா சாமி? அந்த கல் தெரியுது வருங்க. ஆமாம் சாமி. நானும் கூட கொஞ்சம் நல்லா. சரிங்க சார், சரிங்க சார். சாமி சார் ஏன்னா ஊரா உட்காந்து தான் குடிக்கிறேன். உட்காந்து குடிக்கிறேன். சாமி சார். சாமி சார். சாமி சரணம். அச்சங்கோயில் ஆற்றுல குளிக்க போகிறோம். தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இங்கே பாருங்க. தண்ணி நம்ம கேரளா ஃபுல்லாகவே மூலிகை தண்ணி தான். மலைக்காட்டுக்குள்ளேருந்து வர்றதுனால தண்ணி மூலிகை தண்ணி தான். குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சாமி.
சரி சார் அப்படியே வாங்க சார். நடா அப்படியே அமைப்பா இருக்கு. சாமி சார் சாமி பச்சைங்கோயில் வந்து காலையில் வந்து சாமியை நல்லா தரிசனம் நல்லா கத்தன மாதிரி சாமி சாமி சார் சாமி இப்போ காலையில் 6 மணிக்கு இந்த அச்சங்கோயில் வந்தோம் சாமி வந்து நல்லா சாமி நல்லா சாமி நல்லா தரிசனம் நல்லா கிடைச்சி சாமி சாமியை கும்பிட்டு நேரம் அப்படியே போய் அன்னதானம் போய் சாப்பிட போகணும் சாமி சார் எல்லாரும் வாங்க சாமி. நீங்கள் ஆறில் குளிச்சிங்களா சாமி? தண்ணி எப்படி சாமி இருந்துச்சு? சாமி ஆற்றுல எப்படி தண்ணி நல்லா ஓடுது சாமி. இல்லை போராட்டத்தோட இந்த எப்படி தண்ணி சாமி? கொஞ்சம் நல்லா நல்லா சுத்தமாக இருக்கு சாமி. சரி தண்ணி நல்லா இருக்கு சாமி. சரிங்க சார். தண்ணி ஓடு தண்ணி எங்கிட்டி தண்ணி அந்த இடத்துல நல்லா இருக்கு சாமி. நீங்கள் சொல்லுங்க சாமி, தண்ணி எப்படி சாமி போகுது? தண்ணி போன இடத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. பரவாயில்லாம இருக்கு. சரிங்க சாமி. மீன் தான் ரொம்ப கடிச்சு சாமி. சரிங்க சாமி. சாமி சித்தத்தை பார்க்கணும் அப்படின்னா ஆத்துல வந்து கொஞ்ச நேரம் காலை வச்சிங்கன்னா எல்லா நோய் நொடி எல்லாம் போயிடும். மூலிகை தண்ணி என்ன சாமி? மூலிகை தண்ணி அதாங்க சாமி. அவரோட பைக்கை வாங்கிடும். சரி சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க சாமி, பக்தர்கள் சொல்லுங்க. நம்ம வந்து குளிச்ச தண்ணி எப்படி இருக்கு, நம்ம இங்க சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லுங்க. தரிசனம் ரொம்ப நல்லா தெளிவா இருந்தது, திருப்தியா இருந்தது. சரிங்க சார். ஆத்துல குளிக்கிறதுக்கு தண்ணி நல்லா தான் வருது. சரிங்க நல்லா சார். தண்ணி, மூலிகை தண்ணி குளிச்சா உடம்புக்கு எல்லாமே நல்லா இருக்கும். சாமி சார். எல்லாம் படிவரும் நிம்மதியா இருக்காது. பக்தர்கள் கூட்டம் ஆற்றுக்குள்ள போகாம சாமி. ஆற்றுக்குள்ள போய் அவுட் சைடு போகாம பாத்ரூம் கட்டி விட்டுருக்காங்க. நல்லா இருக்கும் சாமி சார். சின்ன வேண்டுகோளா வச்சு சாமி சார். சாமி சார். அது மட்டும் இல்லை, தண்ணி நல்லா இருக்கு. சாமி சார். அது ரெண்டு மூணு தான் சாமி இருக்காது. சாமியில் பத்தாது. லிட்டருக்கு அது காணாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டி விட்டா நல்லா இருக்கும். இல்லை அது சாப்பிடுங்க. காலை தேய்ச்சி நடந்தா அப்படித்தான். ഹുക്കില്ല.
காலை சரக்கு இழுக்கு சாம்பார்ல சாமி சாம்பார் மாமா சாமி சாம்பார் சாம்பார் சாப்பிட்டு போடுங்க வருட்டப்படி வர சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து திருமலை முருகன் கோயில். நம்ம இந்த கோயிலில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தெரியுங்க சாமி. இந்த அணுக ஒரு டான்ஸை போட்டுருவோம் ஒரு முருகன் பாட்டுக்கு. முறுக்கு, லட்டு, காப்பி,
அப்போ எல்லாமே சாமிமாருக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்குறாங்க. சாமி சரணம். சாமி அன்னதானம் வாங்கி கொடுத்த சாமிகளுக்கு சாமி சரணமையா சரணமையப்பா. 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 சாமி லட்டு சாமி சாப்பிட வாங்க சாமி. வாங்க சாமி சாப்பிட. சாமி ஆனால் லட்டும் இருக்கும். சரணமையப்பா. சரணமையப்பா. சாமி சரணம். நம்ம சாமி வந்து லட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு. இது வந்து நம்ம சாமியெல்லாம் அன்னதானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. திருமலை குமரன் கோவிலேருந்து லட்டு சாமி. வாங்க சாமி, நீங்களும் வாங்க சாப்பிடுவாங்க. சாமியே சரணமையப்பா. இது திருமலை குமரன் கோயில் வந்து லட்டும் முறுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கே திருமலை குமரன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் சாமி. நம்ம சாமி எல்லாமே தைப்பொங்கலை கொண்டாடுறதுக்காக நம்ம இங்கேருந்தே கரும்பு வாங்கிட்டு போயிட்டோம். கரும்பு சாப்பிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் கரும்பு ஊற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கேருந்தே கரும்பு வாங்கிட்டு போயிட்டோம். ஹாப்பி பொங்கல். நம்ம சபரிமலை யாத்திரையில் இப்போ பார்க்க போகிற கோயில் வந்து 3வது கோவில் ஆரியங்காவு. நம்ம இப்போ தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வாங்க நம்ம ஐயப்பனை கும்பிட்டு நம்ம இங்கே என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
சாமி நூற்றி வந்தார் கோயிலோட இவர் தண்ணி பேசுகிறேன் சாமி நம்ம தமிழ் பேசுகிறேன் கேரளாவும் பேசுங்க கேரளாவை பற்றி பேசுங்களா நேற்றாலும் எதை பேசாம ஹிந்தி பேசினாங்க எப்படி போகிறீங்க ஆரை பார்க்க போகிறாங்க போகிறீங்க எல்லா இடத்துலையும் தண்ணி இடத்துல எல்லா இடத்துலையும் போவோம். வேஞ்சாமி வைகை யாரு எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம சபரிமலை யாத்திரையில் 4வதா பார்க்க போகிற கோவில் வந்து குளத்துப்புள்ள. இங்கே வந்து ஐயப்பன் வந்து குழந்தை மணிகண்டனா காட்சி அளிக்காரு. நம்ம இப்போ குளத்துப்புள்ளைக்கு தான் வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு மதிய சாப்பாடுங்க சாப்பிட்டோம். அடுத்து நம்ம இந்த கோவிலில் மீன்களுக்கு பொறி வாங்கி போட்டோம். எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்.